கைஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட்ல அவங்க வெண்ணிலா எல்லாரும் வந்து அன்பும் கண்மணியும் வந்து காப்பாத்திடுறாங்க அந்த ரவுடிங் கிட்ட. அவங்க வந்து விடமாட்டேன்னு சொல்றாங்க, ஆனாலும் வந்து காப்பாத்திடுறாங்க. அப்ப அன்பு சொல்றா, டேய் நல்லா தானே ஜாலியா தானேடா இருந்தேன், ஏன்டா யார்டா உன்னை இங்க வர சொன்னது சொல்றா. அதுவும் அங்க காப்பாத்தி கொண்டு வந்தவொடனே ரூமுக்கு வந்ததும் அன்பு கண்மணி கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. கண்மணி வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டு ஒரு பில்லோ எடுத்து ஒளிச்சு வச்சிடுறா. உடனே கண்மணி வந்து, என்னங்க ஒரு பெட்ஷீட்டு தான் இருக்கு, ஒரு பில்லோ தான் இருக்குது, இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக தூங்குறாங்க. கண்மணியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அன்பும் ரொம்ப ஹாப்பியாக, 2 பேரும் பயங்கரமாக லவ்வபிள் கப்பிள்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து தூங்கி இருந்தோடனே போட்டிங்க்கு வந்து எல்லாரும் வந்து கப்பிள்ஸாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு கார்த்திக்கும் பவியும் போயிடுவாங்க. இவங்க போனதை பார்த்தோன்னே வெண்ணிலா வந்து பிளான் பண்ணுறா, எப்படி நெக்ஸ்ட் இவங்க 2 பேரையும் ஒன்றா போக விடக்கூடாது சொல்லிட்டு என்ன சொல்லுவா, எனக்கு ரொம்ப பசிக்குது கண்மணி, வாயேன் நம்ம வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ கண்மணி சொல்லுவா, வெண்ணிலா இங்கே ரொம்ப தூரமாக இருக்கே, நம்ம எங்கே போயிட்டு வரதுக்குன்னா ரொம்ப லேட் ஆகும், எங்க வெண்ணிலாவுக்கு பசிக்குதாங்க, நீங்கள் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கலான்னு சொல்லுவா. அண்ணே அன்பு, உனக்கு பசிக்குதா கேட்பா. எனக்கும் அவள் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னோடனே, சரி நீ இங்கேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அவன் போன உடனே வெண்ணிலா இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவளை வந்து தனியாக கூப்பிட்டுட்டு போயிடணும் போட்டிங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கண்மணி இங்கே பெரிய ஒரு போட் வந்திருக்கு நம்ம போகலாம், இல்லை அவர் வரட்டும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுவா. போட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், வா நம்ம ஒரு ரவுண்டு அவர் வரதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு வந்துடலாம், அவர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட்ஸ் போகலாம் சொல்லிட்டு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவா. ஓகேவே சொல்ல மாட்டா, இவ பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவா. அவளுக்கு விருப்பமே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் போயிட்டு அன்பவே யோசிச்சுக்கினே இருப்பான். அப்போ வந்து வெண்ணிலா சொல்லுவா, நீ இப்படி அன்பே யோசிச்சுக்கிட்டே இருந்தா என் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது, நீ இப்போ ஹாப்பியாக இரு, இந்த மாதிரி சான்ஸ்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி இவங்க ஒரு பக்கம் தனியாக வந்து பவியும் கார்த்திக்கும் தனியாக ஒரு பக்கம் வந்து போவாங்க, இவங்க ஒரு பக்கம் போவாங்க. அன்பு ரிட்டன் வந்து பார்க்கும்போது கண்மணி இருக்க மாட்டா. அன்புக்கு ஒரே ஷாக் ஆகிடும், என்னாச்சோ சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டு ஃபோன் ட்ரை பண்ணுவான், ஃபோனும் போகாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவான்னா, அவனும் தனியாக வந்து எனக்கு ஒரு போட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தேட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் வந்து யோசிச்சு பார்ப்பான், ஒருவேளை இவ கண்மணி ஏதாவது பண்ணிட்டானா, கீழே தள்ளி விட்டானா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். இவனும் ஒரு போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு வந்துடுவான், இவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாட்டா என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கும்போது வெண்ணிலா வருவா. வெண்ணிலா வந்துட்டு, அன்பு என்ன அன்பு பயந்துட்டிங்களா சொல்லிட்டு கேட்பா. இவன் வந்து அவளை அறைய போவான். கண்மணி என்ன பண்ண நீன்னு சொல்லிட்டு அறைய போவான். கண்மணி வந்துட்டு இருக்கான்னு சொன்னோடனே அவன் வந்து ஷாக்காகி நின்றுவான். இப்போ நீங்கள் உங்கள் பயத்தை ஃபேஸில் காட்டாதீங்க, அப்புறம் அவன் வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க, உங்களால் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு சொல்லுவா. அவனும் வந்து நார்மலாக ஆகிடுவான். அப்புறமேட்டா வெண்ணிலா வருவா, இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, நீங்கள் போனதும் ஒரு படகு வந்துச்சா, வெண்ணிலா தாங்க என்னை வாவான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டா, நானும் வெண்ணிலாவும் போயிட்டோம் சொல்லிட்டு சொல்லுவா. அன்பு வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருப்பான். அப்போ பார்த்து கார்த்திக் வந்து சொல்லுவான், அண்ணா ஃபோட்டோஸ் போட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணு சொல்லுவான். அன்பு சொல்லுவாள், எங்கே நான் போகவே இல்லை சொல்லிட்டு சொன்ன உடனே கண்மணி சொல்லுவா, நடந்ததெல்லாம் சொல்லுவா. சரி அண்ணா, நீயும் அண்ணியும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்கன்னு சொன்னோடனே அன்பை வந்து கண்மணியும் ஆமாங்க வாங்க, நான் வரேங்க, வாங்க ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னொடனே அன்பு இல்லை வேண்டாம், நீ போயிட்டு வந்துட்டல அதுவே போதும், டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போனோடனே அன்பு சொல்லுவான், கண்மணி தூக்கமே வரல சொல்லிட்டு சொல்லுவான். தூக்கம் வரலையா, சரி இப்போ என்ன சொல்லுவீங்க, என்னை பேச சொல்லுவீங்க, நான் பேசினாலே உங்களுக்கு வந்து தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்லுவீங்க அதானே, இல்லை நம்ம ஏன் உட்காந்துட்டு பேசணுமா, நம்ம ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு வாக் போவாங்க. அப்போ அந்த கைடு சொல்லுவார், எங்கே இந்த நைட்லலாம் வாக்கிங் போகாதீங்க, குளிர் ரொம்ப கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவங்க வந்து இல்லை எங்களுக்கு மிட் நைட் வாக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. நாளைக்கு எபிசோடில் இவங்க 2 பேர் போயிட்டே இருக்கும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட ஹனிமூன் கப்புள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஃபாலோ மீ. தேங்க்யூ.